இந்த வீடியோவில் நிஃப்டியோட நாளைய மூமெண்டம் எப்படி இருக்கும், எந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கும், எந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுக்குங்கிறத அனலைஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நான் இப்போ நிஃப்டியை மந்த்லி கேண்டில் வச்சுருக்கேன். மந்த்லியில் ஒரு ஃபிபோனாச்சி லெவல் செக் பண்ணி பார்க்குறேன். ஃபிபோனாச்சி லெவல் லோ டு ஹை மார்க் பண்ணுறப்ப இப்போ கரெக்டாக நமக்கு வந்து 0.3 லெவல் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 0.5 லெவலுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 17,044 ரேஞ்சு. ஸோ இப்போ வந்து நிஃப்டி இருக்கிற இடமும் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் மந்தோட லோவை கட் பண்ணுறதுக்கு வெரி நியரில் இருக்குது. ஸோ நம்ம அதை இப்போ மார்க் பண்ணலாம். நான் ஹரிசாண்டல் லைன் எடுத்துக்கிறேன். ப்ரீவியஸ் மந்தோட ஹையை மார்க் பண்ணுறேன். அதை நான் க்ரீன் கலரில் கொடுத்துக்கிறேன். நான் அடுத்து வீக்லி கேண்டில் வச்சுக்கிறேன். ப்ரீவியஸ் வீக்கோட ஹை லோவை மார்க் பண்ண போகிறேன். அதை நான் வந்து ஆரஞ்சு கலரில் கொடுத்துக்கிறேன். நான் அடுத்து டே கேண்டில் வைக்கிறேன். டே கேண்டில் ப்ரீவியஸ் டேங்கிறது வந்து நாளையை பொறுத்த வரைக்கும் இன்னைய டே. ஸோ இன்னைய டேவோட லோ ஹையை மார்க் பண்ணுறேன். அதை நான் வந்து வைலட் கலரில் கொடுத்துக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மேஜராக இருக்கிற சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டை வரைஞ்சிட்டோம். இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுங்கிறது என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தவங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ ப்ரீவியஸ் டேவோட ஹைலோ, ப்ரீவியஸ் வீக்கோட ஹைலோ, ப்ரீவியஸ் மந்தோட ஹைலோ வந்து நல்லாவே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டேயில் வச்சு என்ன மாதிரியான ஒரு ட்ரெண்ட் இதில் உள்ளார மூவ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ண நம்ம ட்ரை பண்ணலாம். அதுக்கு நான் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் எடுத்துக்கிட்டேன். ட்ரெண்ட் லைன் வந்து ப்ளூ கலரில் மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ 15 மினிட்ஸ் கேண்டில் வைக்கிறேன். நாளைக்கு எப்படி இருக்கும் ட்ரெண்ட் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நாளையோட ட்ரெண்ட் எப்படி இருக்கும்னு அனலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம லாங் ட்ரெண்ட்லேருந்து வரணும். ஸோ அதுக்கு ட்ரெண்ட் லைன் எடுத்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துலேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகி வந்துட்டுருக்கு. அது பாருங்கள், கரெக்டாக இன்னைய டேவோட ஹை அந்த இடம் வந்து ரெசிஸ்டன்ஸ் லைனுங்கிறதுனால தான் இன்றைக்கி நல்லா ரியாக்ட் ஆகி ரெசிஸ்டன்ஸ் ரியாக்ட் ஆகிருக்கு. இதை என்னோடய போன வீடியோலையும் நான் சொல்லியிருக்கேன். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தால் இன்றைக்கி ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் லைன் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்ச். நெக்ஸ்ட்டு இங்கேருந்து இங்கே வந்துட்டுருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு ட்ரெண்ட் லைன். நெக்ஸ்ட்டு நமக்கு இந்த இடம் இருக்குது பாருங்கள், அது கரெக்டாக ஒரு ட்ரெண்ட் லைன் ஆக்ட் ஆகிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் என்ன கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு கிளியராக புரியறதுக்காக. இதுக்குள்ளாரியே ஒரு ட்ரெண்டு இப்போ ஃபார்ம் ஆகிருக்காது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் அதை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது உங்களுக்கு தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இது ஒரு ட்ரெண்டு ஃபார்ம் ஆகி போயிட்டுருக்கு. ஓகே, இப்போ நமக்கு ட்ரெண்ட் லைன் மேஜராக ப்ரிடிக்ட் பண்ணியாச்சு. எப்படி இது ட்ரெண்ட் எடுத்துக்கும், எந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கும், எந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுக்குங்கிறத நம்ம ப்ரிடிக்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நாளைக்கு மூமெண்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இதை ஒரு சேனலாக கன்சிடர் பண்ணால் இந்த இடம் வந்து இன்னைய டேவோட லோ. ஸோ இந்த இடம் வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த இடம் பிரேக் அவுட் ஆச்சுன்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த க்ரீன் லைன், இந்த க்ரீன் லைனுங்கிறது வந்து என்னது, ப்ரீவியஸ் மந்தோட லோ, அதாவது 17,250 ரேஞ்சு. இது பிரேக் அவுட் ஆகுற பட்சத்தில் கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 17,140லேருந்து 150 ரேஞ்சு தான் ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் இப்போ நாளைக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா இது எகெயின் இங்கே போயிட்டு எந்த இடம் 17,372 ரேஞ்சு ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைனாக ஆக்ட் ஆகும். அங்கேருந்து திருப்பி ரீடெஸ்ட் பண்ணி பிரேக் அவுட் ஆச்சுன்னா ப்ரீவியஸ் வீக்கோட லோ வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகி இந்த ட்ரெண்டுக்குள்ளே மூவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடம் பிரேக் அவுட் ஆச்சுன்னா கீழே இறங்கி மந்தோட லோவை சப்போர்ட் எடுத்து திருப்பி இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன்ஸை தொடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த ரேஞ்சும் பிரேக் அவுட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட்டு சப்போர்ட் வந்து 17,140லேருந்து 150 ரேஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியோட லெவல் எப்படி இருக்குங்கிறத அனலைஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பேங்க் நிஃப்டியோட லெவல் வரைகிறதுக்கு நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீக்கு, ப்ரீவியஸ் மந்த்து, ப்ரீவியஸ் ஹை இதெல்லாம் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் அதை வரைஞ்சி
நீங்களே அதை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் மந்த்து ப்ரீவியஸ் லோவோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி வரைகிறதுன்னு தெரியும். அது வரைகிறது நீங்கள் பழகிக்கிட்டால் மட்டும்தான் எவ்வளோக்கு எவ்வளோ மார்க்கெட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் வரைகிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். அந்த எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தான் உங்களால் மார்க்கெட்டில் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஏனோ தானோன்னு எடுத்தோம், கால் வருது, கால் ஆப்ஷன் இறங்குது, புட் ஆப்ஷன் சொல்லிட்டு அசம்ஷனில் எங்கேயுமே இங்கே ப்ளே கிடையாது. இது எல்லாமே வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ப்ரிடிக்ஷனில் தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் இப்போ ஒரு ஹை கனெக்ட் பண்ணிட்டேன். அடுத்து இந்த ட்ரெண்ட் லைன் ஒன்று கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு இதோட மூமெண்டம் எப்படி இருக்குங்கிறத கன்சிடர் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சுக்கிறேன். ஸோ 15 மினிட்ஸ் கேண்டில் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், பேங்க் நிஃப்டியை பாருங்கள் எப்படி ஒரு ட்ரெண்டு இதில் இருக்குன்னு. இங்கே பாருங்கள், இங்கேருந்து ஒரு டபுள் பாட்டம் தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இது நான் பழைய வீடியோவிலே சொல்லியிருக்கேன். எதுக்காக இதை திருப்பி சொல்கிறேன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இந்த ரேஞ்ச் வந்து டபுள் பாட்டத்தோட கன்ஃபர்மேஷன், அதாவது நேற்று லோ ஹை முடிஞ்சது. இந்த இடம் இன்றைக்கி பாருங்கள் ரீடெஸ்ட் லெவல் கரெக்டாக பாருங்கள். நான் எங்கே காட்டுறேன், இந்த இடம் நெக்லைன் இருக்குல்ல, இந்த நெக்லைனில் வந்து சப்போர்ட் எடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ இது ஃபர்தராக இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மூவ் ஆச்சுன்னா 41,000 ரேஞ்சை வந்து ஈஸியாக தொடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த லைனை டெலீட் பண்ணிடுறேன். நம்ம இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் வரையலாம். அது எந்த அளவுக்கு ரியாக்ட் ஆக சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ப்ளஸ் நான் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு அப்போ தான் வீடியோவில் கிளியராக புரியும். நான் இப்போ ஒரு ட்ரெண்ட் லைன் எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த ஏரியாவிலேருந்து இங்கே ஒரு ட்ரெண்டு ஃபார்ம் ஆகி போய்ட்டுருக்கா ஃப்ரெண்ட்ஸ். அதே சேம் இந்த ஏரியாவிலேருந்து நீங்கள் பாருங்கள், இங்கே ஒரு ட்ரெண்டு மூவ் ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு புரியுதா? ஆல்ரெடி இந்த ஏரியாவில் வந்து ஒரு பிரேக் அவுட்டும் நடந்துட்டுருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தெரியுதுங்களா? இந்த ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆகிருக்கு. நான் எப்படிரா இந்த ட்ரெண்டுன்னு சொல்கிறீங்கன்னா, இங்கே பாருங்கள், ஹை டு ஹை நான் கனெக்ட் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு புரியும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த இடம் பிரேக் அவுட் ஆகிருக்கு. இன்னி டேவோட லோ வந்து நாளைக்கு சப்போர்ட்டாக எடுத்தால் இதை வந்து ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு ஃபர்தராக வந்து இந்த சைடு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் இது வந்து அப் ட்ரெண்டில் டபுள் பாட்டம் கன்ஃபர்மேஷனாக எடுத்து ரீடெஸ்ட்டாக இருந்ததுன்னா இது இங்கேருந்து 40,300லேருந்து ஹை, அதாவது 40,760 ரேஞ்சை ஈஸியாக தொடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் பிரேக் அவுட் ஆச்சுன்னா சேனலோட ஹை இந்த இடம் 41,000 ரீச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சப்போஸ் எக்ஸ்ட்ரீம்லி புள்ளி டவுனிஷாக இருந்தது, ஐ மீன் டவுன் ட்ரெண்டாக இருந்துச்சுன்னா இது வந்து நமக்கு சப்போர்ட் நெக்ஸ்ட்டு வந்து 40,000 தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கும் கீழே பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட்டு சப்போர்ட் வந்து 39,900. அதுக்கும் கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா நமக்கு வந்து ப்ரீவியஸ் வீக்கோட லோ தான் ஃப்ரெண்ட்ஸ் 39,620. இந்த ரேஞ்சில் தான் மூவ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ எந்த டெக்னிக்கல் லெவலில் பிரேக் அவுட் ஆகி ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் ஸ்ட்ராங்காக ரெட் கேண்டிலோ க்ரீன் கேண்டிலோ வைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி கால் ஆப்ஷனோ புட் ஆப்ஷனோ எடுத்து ப்ளே பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட்டில் ஈஸியாக ஒரு ப்ராஃபிட் பண்ண முடியும். இந்த மாதிரி டெக்னிக்கல் அனாலிசிஸ் புரிஞ்சிக்கிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ண முடியும். இல்லைனா மார்க்கெட் ஈஸியாக நம்மளை ஏமாற்றிடும். எந்த இடத்துல மூவ் ஆகுது, எந்த இடத்துல அப் ஆகும் டவுன் ஆகும், இன்றைக்கி க்ரீன் கேண்டில் வந்துருச்சு உடனே நம்ம கால் வாங்கலாம், ரெட் கேண்டில் ஸ்ட்ராங்காக வந்துருச்சு உடனே புட் ஆப்ஷன் வாங்கலாம், அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து இந்த மாதிரி டெக்னிக்கல் லெவல்ஸை வரைஞ்சி அது கூடவே நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். ஈஸியாக உங்களால் ஒரு ப்ராஃபிட் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவோட லென்த்து பெருசாக இருக்குதுன்னு கன்சிடர் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே நாலேஜ். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நாலேஜை கெயின் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ மார்க்கெட்டில் வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக சஸ்டெயின் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எக்ஸாக்டாக ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதோட ஷார்ட்ஸ் வீடியோலாம் நான் டெய்லி போட்டுட்ருக்கேன், அதையும் பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என் வீடியோவில் நான் என்ன மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுங்கிறதையும் என்னோடய கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இம்ப்ரூவ் பண்ண பார்க்குறேன். நான் வந்து வீடியோ ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி தான் போட்டுட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், என்ன மாதிரி வேணுங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். நான் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸை ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ்.